everyone, we'll wait for 5 minutes more, then we'll start today's webinar. Hello everyone and welcome to M Trading India. I hope you are well, staying safe and healthy. Thank you for joining us for today's webinar. நான் அனன்யா சுவாமி பேசுகிறேன், உங்கள் ஹோஸ்ட் அண்ட் ஸ்பீக்கர். எல்லாருக்கும் வணக்கம். So friends, let me inform you few details about M Trading before we proceed our webinar. M Trading is an online broker established in 2012. We provide simple and easy access to currency, stocks, commodities and indices trading. Our market leading platform and convenient trading conditions suit our diverse client base. M Trading is an online trusted broker all over the globe. Our relationship with clients are regulated by the Financial Commission, which guarantees the protection of each trader's funds. You can check our certification of M Trading at the financialcommission.org. So friends, today's webinar topic is business opportunities in M Trading and our guest speaker, Mr. Ajit Kumar. His grasp of the market has been a skill that he is willing to share all his attendees. Hello Mr. Ajit Kumar. Yes ma'am. Yeah. So let's begin with webinar. வணக்கம் எல்லாருக்கும், நான் அஜித்குமார் பேசுகிறேன். ஓகேங்களா, அதாவது ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் பண்ணுறது ஓகேங்களா. ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெயின் பண்ண முடியும், நம்ம மண்டே டு ஃப்ரைடே அதாவது ட்ரேடிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்து இதில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அதாவது ட்ரேடிங் விட்டு நம்ம பிஸ்னஸ் மூலமாக எப்படி கெயின் பண்ண முடியும் ஃபாரெக்ஸில். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எம் ட்ரேடிங்கில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதிலேருந்து நம்ம எந்த மெத்தட்ஸில் நம்ம ஏர்ன் பண்ண முடியுன்றதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு 3 வழி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் ப்ரோக்கர். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரடியூசிங் ப்ரோக்கர்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப் ஐபி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஐபி இன்ட்ரடியூசிங் ப்ரோக்கர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப் ஐபி. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து மாஸ்டர் ட்ரேடர். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் ப்ரோக்கர். அது எப்படி வேலை செய்யும், நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் எம் ட்ரேடிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வேறு யாருன்னா நான் ரெஃபர் பண்ணி, இட் மீன்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரல் லிங்க் எம் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக பார்ட்னர் ரெஃபரல் லிங்க் இருக்கும் நம்மளுடைய வெப்சைட்டில். நீங்கள் எம் ட்ரேடிங்கில் செக் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து ரெஃபர் பண்ண முடியும். அந்த கோட் மூலமா அவங்க வந்து ரெஃபர் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஸோ டைரெக்டாக உங்களுக்கு அண்டரில் வந்துடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐபி ப்ராசஸ். அதிலிருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் சொல்கிறது. ஓகேங்களா, இதில் ஐபின்னு சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிலே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஐபிஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஐபி. இப்போது நான் வந்து ஒரு 4 கிளைண்ட்ஸ் 5 கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அது மூலமா அவங்க பண்ணுற ட்ரேட்ஸ்லேருந்து எவ்ரி ட்ரேட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பேஸ்டு கமிஷன் இருக்குது. நம்மளுக்கு எப்படின்னா இப்போ கம்பெனிக்கு என்ன ஸ்ப்ரெட்லேருந்து கமிஷன் போகுதோ, என்ன லாட் சைஸ் லைக் லெட்ஸ் எக்ஸாம்பிள், அதாவது 30 ஸ்ப்ரெட் இருக்கிற அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து $30 கிட்ட கமிஷன்ஸ் போகும். ஸோ அதில் இப்போ நான் ரெஃபர் பண்ண மூலமா அவங்க வந்திருந்தாங்கன்னா அதிலேருந்து எனக்கு பார்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து கமிஷன் கிடைக்கும். லைக் லெட்ஸ் 30%. அதாவது எத்தனை கிளைண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வரணும், இட் மீன்ஸ் என் ரெஃபரல் மூலமா வராங்களோ அதை பேஸ் பண்ணி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணும் 30%, 40%, 50% அந்த மாதிரி. ஸோ அது மூலமா மாஸ்டர் ஐபியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். இப்போது ரெண்டாவது ஆப்ஷன் இது வந்து சப் ஐபின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு அண்டரில் 4 கிளைண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க சர்க்கிள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரல் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் தேவை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நானும் வந்து
கமிஷன் ஏர்ன் பண்ண நினைக்கிறேன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்கள வந்து கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இதனால் மாஸ்டர் ஐபிக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, சப் ஐபின்றது அவங்க எடுத்துகிட்டு வர கிளைண்ட்ஸோடைய கமிஷன் ஃபுல் ஆஃப் கமிஷன் எவ்வளோ இருந்தாலும் அது அவங்களுக்கு டைரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து பார்ட் ஆஃப் 10% மினிமம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அந்த அமௌண்ட் லைக் இப்போ எனக்கு அண்டரில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வீக்லி வந்து ஒரு $1000 கமிஷன் எடுத்திருக்காங்க, ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்கன்னா, ஸோ அதுலேருந்து 10% $100 எனக்கு டைரெக்டாக கமிஷன் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப் ஐபி கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஐபி பார்த்தோம். ரெண்டாவது வந்து டைப்ஸ் ஆஃப் ஐபியில் சப் ஐபி ரெண்டாவது பார்த்தோம். ஓகேங்களா? இதில் ஐபி அக்கௌண்ட்ஸ் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எம்ட்ரேடிங்கில் ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட். ஓகேங்களா? என்னோடய இது. ஸோ இதில் இங்கே 4th ஆப்ஷன் தெரியுது பாருங்கள், பார்ட்னர் டேஷ்போர்ட். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் டேஷ்போர்ட். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், காப்பி டு கிளிப் போர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ரெஃபரல் லிங்க். இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி யாருக்கு வேணுனாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணுறது மூலமா அவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா டேரெக்டாக எனக்கு அண்டரில் அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ அதிலேருந்து நான் வந்து மாஸ்டர் ஐபி ஆகிடுவேன். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸ் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 to அதாவது 0 to 6 வரைக்கும் 20% கமிஷன் கிடைக்கும் ஸ்ப்ரெட்லேருந்து. அதுக்கடுத்து 6 to 11 போனோம்னா நம்மளுக்கு 30% கிட்ட ரெவென்யூ ஷேர் கிடைக்கும், அவங்க என்ன ட்ரேட்ஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து. ஸோ கிளைண்ட் பேஸ் வச்சு நம்மளுக்கு வந்து கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது என் லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக ஐபி கண்டரில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது அவங்க பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுக்கான கமிஷன் மாஸ்டர் ஐபிக்கு கிடைக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒன் டைம் அவங்கள ரெஃபர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக பிஸ்னஸ் மோட்டிவில் நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதிலேருந்து ஒருத்தரோடு இல்லாமல் நம்ம எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு வரோமோ அதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கமிஷன்ஸ் கிடைக்கும். இப்போது தேர்ட் ஆப்ஷன், இதில் தேர்ட் ஆப்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லேருந்து இப்போது ரெவென்யூ ஷேர் மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு காப்பி ட்ரேடிங். ஓகேங்களா? காப்பி ட்ரேடிங்லேருந்து காப்பி மாஸ்டர் அண்டு காப்பி சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா? காப்பி மாஸ்டர்னால் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்குது ட்ரேடிங் சம்மந்தமாக. ஸோ அதுலேருந்து நான் ஏர்ன் பண்ணுறதை விட, ஓகேங்களா, இப்போது என்னுடைய அக்கௌண்ட்டை எம்ட்ரேடிங்கில் மாஸ்டராக பண்ணி அது மூலமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிறதுலேருந்து நான் பண்ணுற ட்ரேடுக்கான எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஷேரிங் கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஓப்பன் நியூ லைவ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்கே சேஞ்ச் இன்வெஸ்ட் டைப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்டராக பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் சேஞ்ச் இன்வெஸ்ட் டைப் செலக்ட் பண்ணி காப்பி மாஸ்டர். அடுத்தது இது சேவ் கொடுத்துடலாம். டைப் சேஞ்ச் சக்ஸஸ். இப்போது காப்பி மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா இப்போது என்னுடைய அக்கௌண்ட்டை மாஸ்டராக எம்ட்ரேடிங்கில் எப்படி பப்ளிஷ் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அதை எப்படி பப்ளிஷ் பண்ணலாம், அதில் வந்து நான் எவ்வளோ ஃபீஸ் வைக்கலாம், எனக்கு எவ்வளோ வீக்லி பேஸஸ் தேவையா இல்லை மந்த்லி பேஸஸ் தேவையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது செட்டப் பார்க்கலாம். இப்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாஸ்டர் அக்கௌண்ட் பண்ணியாச்சு. இங்கே பப்ளிஷ்னு இருக்குது. ஓகேங்களா? என்னுடைய பேர். இதில் இந்த 3 டாட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போர்ட்ஃபோலியோ டிஸ்கிரிப்ஷன். இதில் என்னுடைய நேம் என்ன வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட என்னால் எடிட் பண்ண முடியும். அடுத்தது கமிஷன். தேங்க்யூ. கமிஷனில்
நம்ம வேணும்னா பப்ளிஷர் ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் கமிஷனும் செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கூட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், இதில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸோடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு, அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ இதை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப் டு 40 வரைக்கும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். 0 to 40% வரைக்கும். ஓகேங்களா. லெட்ஸ் 10% வைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி பேஸஸ் இருக்கும், மந்த்லி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து மந்த்லி பேஸஸ் கமிஷன் தேவை. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எக்ஸ்ட்ரா கமிஷனும் வைக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கமிஷன். வால்யூம் கமிஷன்னா என்னென்னா, நான் எடுக்கிற லாட் சைஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் கமிஷன் தேவை அப்படின்ற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் கமிஷன்ன்றது இன்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேஸஸை தவிர இது வந்து நம்ம இப்போ ஒரு ட்ரேடை நான் இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட்டில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், உங்கள் அக்கௌண்ட்லேயே அது சேம் காப்பியாக இருக்குன்னா அதுக்கான கமிஷன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடும் என்னுடைய அக்கௌண்ட்டில். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஃபீ. ஓகேங்களா. ஸோ இதுலேயும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்லி பேஸஸ் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். ஓகேங்களா. எவ்வளோ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் நம்மளை காப்பி பண்ண வரவங்க, அதாவது நம்மளுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களால வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து $200 பண்ணேன்னா மந்த்லி எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து சூஸ் பண்ணுறது. ஸோ நான் 1 month வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது சேவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா. அண்ட் டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லிமிட்ஸ் அது வேணும்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் தேவை, ஒரு நாளைக்கு இல்லை இவ்வளோ தான் லாஸ் தேவை, இந்த லாஸ் டவுன் போச்சுன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இது சூஸ் பண்ணவும் தேவையில்லை. ஸோ மற்றபடி ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர்ஸோடு இருந்தால் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது அலோகேஷன் டைப்ஸ். இதில் எந்த ஃபிக்ஸட் லாட் வேணுனாலும் வச்சுக்கலாம், பை பேலன்ஸ், பை ஈக்விட்டி. ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ ஆஸ் அ மாஸ்டராக நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் காப்பி மாஸ்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்டர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போது மாஸ்டர் எப்படி ஆகுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பி மாஸ்டர்லேருந்து மாஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் நியூ லைவ் அக்கௌண்ட். ஓப்பன் நியூ லைவ் அக்கௌண்ட் கொடுத்துட்டோம். ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சேஞ்ச் இன்வெஸ்ட் டைப். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பி மாஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது காப்பி சப்ஸ்கிரைபர் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டோம். அடுத்தது அமௌண்ட் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலை, பட் அதை எப்படி நம்ம காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். இன்வெஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாப் மாஸ்டர்ஸ், அதாவது ஓவரால் இது வரைக்கும் யார் டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் மெயின் ஷோ ஆகும். ஓகேங்களா. இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி வைஸ் வேணும், இல்லை வந்து அவங்களுடைய ஸ்டார்ட் பண்ண டேட் வைஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி ட்ரா டவுன் கம்மியாக இருக்கிற மாஸ்டர்ஸ், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாஸ்டர்ஸ் வேணும் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாஸ்டரை செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அவருடைய பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து ஜென்ரல் அவங்களுடைய பப்ளிஷ் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மாஸ்டருடைய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அடுத்தது நான் முன்னாடி காப்பி மாஸ்டரில் சொன்ன மாதிரி ஜென்ரலில் நம்மளுடைய மாஸ்டர் என்ன ஸ்ட்ராட்டஜி தேவை, என்ன யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எடிட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை வச்சுட்டு அடுத்தது பேஜ்
இன்னும் ஸ்க்ரோல் பண்ணோம்னா எக்ஸ்போசிஷன். இதில் வந்து ஒரு மாஸ்டர் ட்ரேடர் என்னென்னலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, கரன்சிஸில் பண்ணுறாங்களா இல்லை கமோடிட்டிஸில் பண்ணுறாங்களா, ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்டு அவங்களுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அதே மாதிரி ரிஸ்க் லெவல் அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்களுடைய பாஸ்ட் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய கிராஃப் சார்ட். ஓகேங்களா. இது வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை மந்த் அவங்க வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இல்லை லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களுடைய சார்ட் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணலாம். மந்த்லி ரிட்டர்ன் இன் பர்சன்டேஜ். அடுத்தது ட்ரேடிங் க்ரைட்டீரியா. இதில் வந்து எத்தனை ட்ரேட்ஸ் இது வரைக்கும் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் பொசிஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து லாஸிங் பொசிஷன்ஸ் எவ்வளவு, ஆவரேஜாக பர் வீக் அவங்க எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறாங்க, ஸோ அது எல்லாமே வந்து எம்ட்ரேடிங்கில் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வேறு எதனா பேஜஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, இட் மீன்ஸ் நிறைய மாஸ்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா கூட நம்மளுடைய அதர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷனில் எண்டிங்கில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே லோ ரிஸ்கில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, மாஸ்டர் நல்ல ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்கன்னா ஜஸ்ட் நம்மளுடைய இன்வெஸ்டர் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எம்ட்ரேடிங்லேருந்து ஸோ வேர்ல்டு வைட் எந்த மாஸ்டர் வேணுனாலும் நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேங்களா. இதனால் வந்து ஒரு இப்போ வந்து எங்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்ஸ் இருக்குது, மற்றபடி எனக்கு வந்து ட்ரேடிங் பண்ண டைமிங் இல்லை, சரியாக வந்து என்னால் அனலைஸ் பண்ண முடியல, வந்து நான் மார்க்கெட்டில் பிகினர், பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தேவை, நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ப்ராஃபிட் ஷேரிங் பேஸஸில் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காப்பி ட்ரேடிங்கில் வந்து சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் இன்னும் நல்ல வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து காப்பி நவ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வால்யூம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் காப்பி பண்ணுறதுக்கு தேவை, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா பர் வீக் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது காப்பி நவ். ஓகேங்களா. காப்பி நவ் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன லாட் சைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ ஒரு $100 என்ன லாட் சைஸ் வைக்கிறோமோ $1000 அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து காப்பி பண்ணிக்க முடியும். நம்ம ஒன்ஸ் காப்பி மாஸ்டரை காப்பி பண்ணதுக்கப்புறமா அந்த மாஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து எந்த ட்ரேட் ப்ளேஸ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காப்பி மாஸ்டர் அண்ட் காப்பி சப்ஸ்கிரைபர் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் அதாவது இப்போது நம்ம பார்த்த இந்த 3 ways தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் எம்ட்ரேடிங் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், ஸோ பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ வந்து என்கிட்ட வந்து ஐடியாஸ் இருக்குது, இல்லை கிளைண்ட் பேஸ் இருக்குது அப்படின்றவங்க கூட இப்போ எனக்கு வந்து ட்ரேட் பண்ண தெரியாது, பட் என்கிட்ட வந்து நல்ல கிளைண்ட் பேஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அதாவது எம்ட்ரேடிங் மாதிரியான ஒரு ட்ரஸ்டபிள் ப்ரோக்கரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி அதுலேருந்து அவங்க பண்ணுற ட்ரேட்ஸ்லேருந்து நம்மளால் ஐபிஸ் பேஸ் பண்ணி கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லை என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் ஐபியாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கூட மாஸ்டர் ஐபிலேருந்து சப் ஐபி கூட வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா காப்பி ட்ரேடிங்கில் நம்ம எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, மாஸ்டர் அக்கௌண்ட். இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்ககிட்ட மினிமம் வந்து ஒரு $100 இல்லை $1000 தான் என்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மற்றபடி எனக்கு வந்து இன்னும் என்னுடைய பிஸ்னஸை வந்து அதிகப்படுத்தணும், என்னுடைய இன்கம் சோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மல்டிப்ளை சோர்ஸஸில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும், பட் எங்கிட்ட வந்து கிளைண்ட் பேஸ் கிடையாது அப்படின்றவங்க கூட மாஸ்டர் அக்கௌண்ட் எம்ட்ரேடிங்கில் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது, ரிஸ்க்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லெவல் மந்த்லி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கிங்கன்னா உங்களை வந்து யார் வேணாலும் வந்து காப்பி பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து நான் பண்ணுற ட்ரேடுக்கான ப்ராஃபிட்டும் எனக்கு கிடைக்கும் எவ்ரி டேஸில். அதே சமயத்தில் நான் என்ன காப்பி பண்ணுறவங்களுடைய கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு அண்டரில் ஒரு 10 கிளைண்ட்ஸ் இருக்காங்க லெட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்ரிடே ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு அதிலேருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து காப்பி சப்ஸ்கிரைபர். ஸோ அட் த சேம் டைம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஜாப் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வேலையில் வந்து டைம் கரெக்டாக இருக்குது, ட்ரேடிங் பண்ணி என்னால் வந்து மந்த்லி எனக்கு வந்து 10,000 தான் சேலரி, இல்லை 20,000 சேலரி இருக்குது, பட் எனக்கு வந்து இதோடைய இன்கம் எனக்கு வந்து பத்தாது, நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து எனக்கு கெயின்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பி சப்ஸ்கிரைபர் மெயின். இப்போ நான் சொன்ன மாதிரி காப்பி மாஸ்டர் அக்கௌண்ட்டில் மாஸ்டர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுடைய
பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்டராக சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரேட் பண்ணுற ஃபில்டர் ஆப்ஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி ஒரு ரிஸ்க் கம்மியாக இருக்கிற மாஸ்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மாஸ்டர் கிட்ட கொடுத்தனா மாஸ்டர் தான் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாரா, என்னால் வந்து அந்த ட்ரேடை மாடிஃபை பண்ண முடியாது, இல்லை வந்து என்னால் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண முடியாதா, மாஸ்டர் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறாரு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்க்கும் சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி பாஸ்வேர்டுலேருந்து எம்ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் ஃபுல்லி செக்யூர்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் உங்களால் மட்டும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காருன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரைபருக்கும் வந்து நல்ல கெய்னிங்ஸ் இருக்கும். Thank you so much, Mr. Ajit, for explaining so well to all our listeners. So moving forward to our next section where we interact with listeners. Yes. So let's check our participants, today's attendees. ஓகே, இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜான்வரிலேருந்து எம்ட்ரேடிங் வந்து ஹீரோ ஆஃப் த மந்த் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எம்ட்ரேடிங் மெர்ச்சன்டைஸ் வந்து ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜான்வரிலேருந்து. ஸோ அதில் வந்து யார் ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்காக மட்டும் இது. ஓகேங்களா? அடுத்தது ஐபிஎஸ்க்காகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் டு துபாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஐபிக்காக மட்டும். என்னென்னா ஹையஸ்ட் லாட்ஸ் அண்ட் ஹையஸ்ட் டெபாசிட். ஓகேங்களா? ஸோ அது யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ லாஸ்ட் மந்த் டிசம்பர் 15லேருந்து ஜான்வரி 15 ஜஸ்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days இருக்குது. ஸோ அந்த டேஸ்க்குள்ளே வந்து யார் அதிக டெபாசிட் பண்ணி இருக்காங்களோ அதே மாதிரி அதிக லாட் சைஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ ட்ரேடிங்கில், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. Thank you so much, Mr. Ajit Kumar, for attending today's webinar. So I hope all of you enjoyed today's webinar. Thank you so much to all attendees. Our next webinar is on 14th of Jan. Webinar topic will be simple earning strategy with copy trading. The guest speaker will be Srinivas Reddy. Please do attend. Thank you.